ராஜ்டியூப் ஆலய தரிசன நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்மளோட இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நையாண்டி சித்தர் காந்தி முருகேஸ்வரர் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2026க்கான புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு, ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். 2026 விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும்? விருச்சகம் 2026 பெரிய மாற்றங்கள் தரக்கூடிய வருடமா இருக்க போகுது. அதுக்கு காரணம் குரு பயிற்சி. அவங்களுக்கு 9ல் குரு வரப்போகுது. பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்களோட குணங்கள் என்னன்னா, ஒரு நல்லா பேசி வச்சுட்டே இருந்தால் திடீர்னு தேல் கொண்ட மாதிரி வார்த்தையை உபயோகப்படுத்துவாங்க. சாதாரண வார்த்தையாக இருக்காது, மனசு நோவடிக்கக்கூடிய வார்த்தைகளை எளிதாக பேசிடுவாங்க. அதை விட என்னென்னா, அவங்க பிடிவாத குணம் கொண்டவர்கள். அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா தான் பேச்சை தானே கேட்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் அவங்களே நினச்சிக்கிட்டு ஒரு வரக்கூடிய நல்ல பலனையும் நல்ல நண்பர்களையும் கெடுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை தான் இப்போ நடந்துட்டுருக்கு. ஏன்னா 8ல் குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டம குரு. யாராவது ஒருத்தர்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு திணறக்கூடிய சூழ்நிலைகள்ங்கிறது உண்டு. அதே நேரத்தில் அஷ்டம ராகுவும் அர்த்தாஷ்டம ராகு அப்படின்னா 4ஆம் இடத்துல ராகு இருக்குது. அப்போ அதுவும் முடக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இடமா தான் இருக்குது. இடம் வீடு வாகனங்களில் ஏதாவது ஒரு முக்கிய மாற்றங்கள் பண்ண வேண்டியிருக்கும், இல்லைனாலும் மாற்றங்கள் ஏற்படுத்தும். அதனால் முதல் ஒரு 5 மாதத்துக்கு ஒரு சுமாரான பலன்கள் தான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்குது. அதை கடந்தால் தான் அவங்களுக்கு 9ல் குரு வந்துடும். நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த 2026 பாதிக்கு மேலே 5ஆம் மாதத்துக்கு மேலே அவங்களுக்கு நல்ல பலன்கள் கட்டாயம் ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் பொறுப்போடு நடந்துக்கிறது இவங்களுக்கு நல்லது. விருச்சிக ராசியோட கல்யாண வாழ்க்கை 2026 எப்படி இருக்கும்? பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணவங்க பெரிய அவதிப்படுவாங்க. ஏன்னா எல்லாத்துலேயும் அவங்க சொல்கிறது தான் கேட்கணும்னு நினைப்பாங்க. பிடிவாத குணம் இருக்கும். பெரிய மனுஷன் மாதிரி பேசுவாங்க, ஞானி மாதிரி பேசுவாங்க. அந்த ஞானி மாதிரி பேசினா குடும்பத்துக்குள்ளே வைக்கக்கூடாதுல்ல. இவர் அப்படியே நான் அப்படி மதிக்கணும் இப்படி ஊரே என்னை மதிக்குது அப்படின்னா பொண்டாட்டி கண்டிப்பாக மதிக்காது, புருஷன் மதிக்க மாட்டாங்க. அப்போ நான் யார் தெரியுமா அப்படின்னா, நீ யாராக இருந்தால் என்ன, எனக்கு நான் சொல்கிறத கேள்றான்றாங்க. ஆனால் அதனால் வெளியில் புலியாகவும் வீட்டுக்குள்ளே எலியாகவும் இருந்தே ஆகணும். அதான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்லது. அதே பிடிவாதமாக இருந்தாங்க அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகளை அது ஏற்படுத்திடும். அதனால் குடும்பத்தில் கொஞ்சம் கவனமோடு இருக்கணும். பண வரவுகளில் நிறைய சிக்கல் ஏற்படுத்தும். அதனால் அது மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குன்னு இப்போ கேட்டோம். ஒரு வேலை விஷயத்துலையாவது நல்லது நடக்குமா? பொதுவாக திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய நேரங்கிறது இப்போ 9ல் குரு வரப்போ ஜூன் மாதத்துக்கு மேலே வைகாசிலேருந்தே ஒரு நல்ல யோகமான தான். வைகாசி, ஆவணி, தை மாதம் வரைக்கும் அடுத்தடுத்து குரு பலம் கிடைக்குது. ஸோ இதை வச்சு இவங்களுக்கு நல்ல ஒரு திருமணம் அப்படிங்கிறது நல்ல முறையில் அமையும், நல்ல வரன் கிடைக்கும். பொதுவாக எதிர்பார்த்த இடத்துல வரன் வரக்கூடிய அமைப்பு உண்டு. யாராவது விரும்பியிருந்தாங்கன்னா அதுக்குரிய விரும்பினவங்களே கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான நேரம்லாம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்குது. அடுத்து திருமணத்தில் இப்படி தான் எனக்கு வரன் வேணும் அப்படின்னா அதே மாதிரியான ஒரு நல்ல வரன் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலம் தான் அப்போ இருக்குது. திருமண விஷயத்தில் 5ஆம் மாதத்துக்கு மேலே நல்ல பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழிலில் அவங்க ஒரு சுணக்கம் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது, சோம்பேறித்தனம் இருந்துக்கிட்டே இருக்கும். நாளைக்கு பார்த்துக்கலான்னு. ஆனால் விதி சுறுசுறுப்பாக்கிடும். ஏன்னா 8ல் குரு வேகமாக ஆக்டிவாக நம்மளை செயல்படுத்தும். நம்மளால் ஸ்பீடாக போக முடியலைங்கிற வருத்தம் இருக்க தான் செய்யும். மந்தமாக இருக்கும். நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் தள்ளி போகும். அதே மாதிரி ஏமாற்றங்களும் ஏற்படும். முதல் 5 மாதத்துக்கு நம்ம எதிர்பார்த்த எஃபர்ட் போட்டோம், அந்தளவுக்கு ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை தொழிலில் இருக்கும். தொழில் வகையான தொல்லைகள் நிறைய உண்டு. தேவையில்லாத கோர்ட்டு கேஸு அல்லது தொழில் செய்கிற இடத்துல முதலாளிகள்கிட்ட திட்டு வாங்கிறது அல்லது அந்த தொழிலில் நெருக்கடிகளை சம்பாரிச்சுக்கிட்டே இருக்குது. கூட வேலை பார்க்குறவங்களாம் திட்டு வாங்கக்கூடிய சூழ்நிலைகள். நம்ம அந்த தொழிலை மாற்றிக்கலாமா அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். புத்திசாலி பொறுமையாக இருப்பாங்க. ஏன்னா அந்த 9ல் குரு வரப்போ நல்ல தொழில் அமையும், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டத்தினால் வெளிநாடு போகக்கூடிய யோகம் உண்டு. ஏற்கனவே 2020 நிறைய ட்ரிப் அடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி 2026லையும் அவங்களுக்கு நல்ல ஒரு அலைச்சல் இருந்தாலும் ஆனால் பாதிக்கு மேலே அவங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சுற்றுப்பயணங்கள் நிறைய ஏற்படுத்தும். குடும்பத்தில் நிறைய வருமானம் பெருகும். அதனால் தொழில் ரீதியாக ஒரு பெரிய முன்னேற்றம் கட்டாயம் இருக்கும். சொந்த தொழில் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா அது ஒரு 2 வருஷத்துக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை. அப்போ பொறுமையாக போகிறது இவங்களுக்கு ஒரு நிதானமான விஷயந்தான் வெற்றியை கொடுக்கும். இதான் தொழில் ரீதியாக இதான் கவனமாக இருக்கணும். வேலை வாய்ப்பு கிடைச்ச வேலைக்கு போங்க, அது பெரிய வெற்றியை கொடுக்கும். ஓகே சார். கடன் பிரச்சனைலாம் தீருமா சார்? கடன் நெருக்கடிகள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்பயுமே உண்டு. ஏன்னா மர்மமான முறையில் வீட்டுக்கு தெரியாமையே கடன் வாங்கி வைக்கிறது அல்லது கடனை நான் சமாளிச்சிட்டேங்கிற ஒரு
தாட்டியமாக இருக்கிறது, இல்லை எனக்கு லாட்ரி பணம் வந்துடும், இல்லை எனக்கு வேறு வழியில் எனக்கு பணம் வரும், நான் இதை ஜமாளிச்சிருவேன் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்கும். அப்படிலாம் ஜமாளிக்க முடியாத சூழ்நிலை தான் இப்போ நடந்துட்டுருக்கு. ஏன்னா இது அஷ்டம குருனால் உண்டான ஒரு பலன்கள் தான். அர்த்தாஷ்டம ராகுவும் அப்படி இருக்குது. சனி விலகிடுச்சு, அது ஒரு பெரிய ரிலீஃப் உங்களுக்கு. நான் முடக்கு சனி விலகினது பெரிய முடக்கங்கள்லேருந்து ஒரு ரிலீஃப் கிடச்சிருக்கு. ஆனால் இந்த ராகுவும் இந்த குருவும் சப்போர்ட்டிவாக இல்லை. மே மாதத்துக்கு மேலே உங்களுக்கு ஒரு நல்ல பலன் உண்டு. அதனால் இது வரைக்கும் இருக்கிறத ஜமாளிச்சு போங்க. கண்டிப்பாக அந்த கடன் தொல்லையிலேருந்து நீங்கக்கூடிய அமைப்பு உண்டு. கடன் கொடுக்கல் வாங்கல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி போக்குவரத்துகளில் எச்சரிக்கையாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வீடு வாகனங்கள் அது சம்மந்தப்பட்ட தொல்லைகளும் வரக்கூடிய அமைப்புலாம் ஏற்பட போகுது. அதான் இந்த ஒரு 6 மாதத்துக்கு பொறுமையாக இருங்க, நல்ல வெற்றி மேலே வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களோட உடல் நலம் எப்படி இருக்கும்? அவங்களுக்கு உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொல்லை இருந்துகிட்டே இருக்கும். அப்போ 4ல் ராகு இருக்கார், சனி வீட்டில் இருக்கார், நரம்பு சம்மந்தப்பட்ட உடல் உபாதைகள் ஏற்படுத்தும். அதே நேரத்தில் இப்போ 8ல் இருக்கிறது டைஜஷன் ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும். ஏன்னா புதன் அப்படின்னாவே குடல் சார்ந்த வியாதிகளை அது கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ குரு ராகுனால இது மாதிரியான பிரச்சனைகள் உண்டு. அப்போ அந்த சண்டால யோகத்தினால ஏதாவது ஒரு வியாதிகள் உங்களுக்கு தொல்லை கொடுக்கும். நைட்டு படுத்தா முதுகில் ஏதாவது பாம்பு ஊறுற மாதிரியே இருக்கும். ஒரு நிம்மதியாக ஒரு ஃப்ளாட்டாக படுத்துங்க முடியாத சூழ்நிலைகள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டு. விருச்சிக ராசிக்காரங்க ஹெல்த் வைஸாக கவனமாக இருங்க. ஆனால் ஒரு மே மாதத்துக்கு மேலே என்ன வியாதிகள் இருக்கோ அதை குணமாகக்கூடிய ஒரு மருந்து கிடைக்கும், மருத்துவம் கிடைக்கும். அதனால் அதுலேருந்து பெரிய ரிலீஃப் ஆயிடுவீங்க. உடல்நிலை முன்னேற்றம் கட்டாயம் நல்ல முறையில் இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கா சார்? விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பரிகாரம் அப்படின்னாவே முருகன் வழிபாடு நல்லது. முருகன், ஐயப்பன், விநாயகர், இந்த 3 தெய்வங்களையும் தொடர்ந்து நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க. அது உங்களுக்கு பெரிய நன்மைகளை ஏற்படுத்தும். ஒரு சாமிக்கு மாலை போட்டு தெய்வ வழிபாடுகள் பண்ணுறது உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணும். நம்பிக்கையோடு நீங்கள் தெய்வத்தை வழிபட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களை காப்பாற்றிடும். அதில் தெய்வ நம்பிக்கை விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அவசியம் வேணும். அதுதான் உங்களை காப்பாற்றும். உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் சரி, அதை விருப்பப்படி தெய்வத்தை முறையாக வழிபடுங்க, விரதம் இருங்க. அது உங்களுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணும். இந்த செவ்வாய்க்கிழமை விரதம் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உகந்தது. செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு பண்ணிக்கிறது பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். நம்மளால் முடியவே முடியாதுங்கிற காரியத்தை ஐயப்பன்கிட்ட நீங்கள் போய் முறையிட்டீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக ஐயப்பன் இருப்பார். அதனால் ஐயப்பன் வழிபாடு உகந்தது. ஓகே சார், 2026 விருச்சிக ராசி நேயர்களுக்கு நற்பயன் எவ்வளோ சதவீதம் இருக்கு? ஒரு முதல் பாதியை விட 2வது பாதி ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால அப்படியே ஒரு வெற்றிகள்ங்கிறது தொடர்ந்து ஒரு பெரிய லெவலில் வரும். 85% உங்களுக்கு யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ 85% வெற்றி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஒரு 15% நீங்கள் எடுக்கிற முடிவுகள்னால தான். நீங்கள் கவனத்தோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 100% வெற்றியை கட்டாயம் நீங்கள் அடைவீங்க. நல்ல ஒரு யோகமான ஒரு அமைப்பாக தான் 2026 விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்குது. நீங்கள் முறையாக தெய்வத்தை வழிபடுங்க, முழு வெற்றி அடைங்க. சிறப்பான தகவலுக்கு நன்றி சார். நன்றி.